போடா லூசு. ஐயோ ஐயோ வாய பறக்கு. ஏமா 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 சிப்பா யக்கு. புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமா கொடுத்திருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியையும் கதையை போல நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நினைவு வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸும் இருக்கு. தேர்வில் இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். புத்தகங்கள் வாங்க புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.com தொடர்பு கொள்ளுங்கள். நிழல்கள் படன்றப்போ வந்து என்னுடைய இனிய நண்பன் மணிவண்ணன் உள்ள ஞாபகத்து வரான். இப்போ டைரக்டரை சேர்றதுக்கு முன்னாடி இருந்து நானும் அவனும் நல்லா மணிவண்ணன் நானும் நல்லா கிருபாசங்கர்கிட்ட இயக்குனர் கிருபாசங்கர்கிட்ட இருந்தேன். அப்போ மணிவண்ணன், ட்ராட்ஸ்கி, மருது, பாண்டிய, நான் எல்லாருமே ஒன்றா என் வீட்டில் தான் சாப்பிடுவோம். வெளியே சான்ஸ் எல்லாம் தேடிட்டு வந்து வீட்டில் வந்து நான் எனக்கு சாப்பாடு போடுமான்னு அம்மாட்ட கேட்டால் இருப்பா அந்த மணியும் வந்துருக்கோம் சேர்ந்து சாப்பிட்ருங்க அப்படின்ற அளவுக்கு. அப்போ மணிவண்ணன் வந்து இதில் தான் சேர்றான், கல்லுக்குழி இடத்துல உதவியாளராக சேர்றான். பெரிய புத்திசாலி, அது உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. சினிமா இல்லாமல் ஒரு பெரிய ஒரு தத்துவ மேதனே சொல்லலாம். அவனை வந்து உலக அறிவு எல்லா விஷயத்துலையும் வந்து இப்போ தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய புத்திசாலி. சினிமாவுக்கு மட்டுமான ஆள்னு நம்ம மணிவண்ணன் ஒதுக்கிட முடியாது. அப்போ நிழல்களில் இந்த மாதிரி படித்த இளைஞர்கள். அப்போது அதே டைமு இதே சப்ஜெக்டோடு அது வருது. பாலச்சந்திர சார் படம் வறுமை நேரம் சிகப்பு 2 வருது. பட் இது வந்தது, இது பிரமாதமாக இருந்தது. ரொம்ப குஷியாகி டேரக்டருக்கு கேரக்டர் பண்ணுறது. அதில் ஒரு இசைக்கலைஞன் துடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்காக துடிக்கிற ஒரு இசைக்கலைஞன் அப்படின்லாம் சொல்லியாச்சு பண்ணியாச்சு. ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. வித்தியாசமான வசனங்கள், ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள். ஒருத்தர் கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு கேரக்டர், ஒருத்தர் யதார்த்தமாக இருக்கும் அஃபிஷியலாக இப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்க போது டைரக்டர் சொல்கிறார், இதில் பாட்டு ஒன்று இருக்குது. பாட்டு சினிமாவில் நீங்கள் பாடின முதல் பாட்டு. ஆமாம், முதல் பாட்டு இருக்கு. அது பண்ணிக்க நல்லா பிரமாதமாக பண்ணுவோம், பேசாமல் அருமையாக பண்ணுவோம். மணிவண்ணனோட நீங்கள் பண்ண படம் புது மனிதன். அவரா? ஐயோ ஜெம் சார் அவர் சில விஷயம்லாம் சொல்லுவார் சார், எனக்கே காமெடியாக இருக்கும். புது மனிதன் அப்போ அவர் தான் டைரக்டரு. பாட்டெல்லாம் அவரும் நல்ல டேஸ்டபிள் டைரக்டர். நல்ல சிச்சுவேஷன் அவ்வளோ அழகாக சொல்லுவார், நீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூனு கொடுத்துட்டா பாராட்டிகிட்டே இருப்பார் சார். அவ்வளோ ஆனால் ஃப்ரெண்டாக நல்ல மனிதன், நல்ல பழகுவார் சார். அப்படி ஒரு பழக்கம் உடையவர். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏதாவது வெளியூர் ஆயிடுச்சுன்னு போயிடுவார் சார். வெளியூருங்களுக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு வா அங்கே போயிடலாங்கன்னு நம்ம ஷூட்டிங்லாம் நடக்கும். அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சியிலலாம் ஷூட்டிங் நான் அங்கே வர சொல்லிடுவார் சார். என்ன சும்மா நான் அங்கே ஒரு வாரம் இருக்க டிஸ்கஷன் பண்ணுறேன், கம்போசிங் வந்துடுறீங்களான்னு கேட்பாரு. நாங்கள் எல்லாரும் அங்கே போய்டுவோம். இப்போ ட்ரெயினில் போயிட்டு பிறகு அங்கே உட்கார வச்சுட்டு இன்னும் கதை ரெடியாகல தேவான்னு சார். சார் என்ன சார் கதையே ரெடியாகல, எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் சார். அப்படியே ஜாலியாக சார் அங்கே கொஞ்சம் ரெக்கார்டிங்கெல்லாம் இருந்தது சார், அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்னு. ஒரு டென்ஷனும் இல்லை சார், நான் பார்த்ததில்ல சார் அவரை. இங்கே கூட ஐடியல் பீச்சில் கூட போயிட்டு கம்போசிங் எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவர் வருவார்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வெயிட் பண்ணிவிட்டு சும்மா ஏதாவது கேசட்டில் டியூனெல்லாம் ஏற்றி வைங்க தேவா, ஃப்யூச்சரில் ஏதாவது திடீர்னு கேட்பாங்க சாங். நம்ம கம்போசிங் தான் நான் வந்திருக்கேன் சார் சொல்லுவேன். இன்னும் ரெடி ஆகலை எதுவுமே. அவர் கேட்டார், அட்வான்ஸ் வாங்கிட்டோம், அதனால பாரு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு. ஜாலியான பண்ணிடுறேன். நல்ல டைரக்டர்ல ஒரு ஐயோ சூப்பர் டைரக்டர். இந்த படங்கள் எல்லாம் கதாநாயகன் வந்து சத்யராஜ். அவரோட அப்பவே உங்களுக்கு நல்ல பழக்கம் உண்டா? இவங்க 2 பேரா? 2 பேர் கம்போசிங் அவர் வருவாரா? ஆமா, சத்யராஜ் சார் இருப்பாரு சார். நிறைய அந்த ஏலகிரி, ஏற்காடு அங்கங்க போனா அவ்வளோ ஜாலியா இருக்கான் கம்போசிங். அது சில நடுவில் சில சிலிமிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. யாராவது காப்பி கொடுத்து அனுப்பிச்சு தேவா சார் என்ன பண்றாரு பாக்கலாம் ஜன்னல் இருந்தாலும் எட்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் காமெடி சார். அது சினிமான்னா அது அந்த அந்த ஜாலி இல்லைன்னா சினிமா இல்லை சார். அந்த ஜாலி அதாவது ஒரு கம்போசிங் எல்லாம் போயிட்டு இருப்பேன். என் பார்ட்டி கிட்டாரிஸ்ட் தபலா பாசிக்கிறவங்கலாம் கொஞ்சம் ட்ரெயினில் போகிறதுனால முதல்லையே போயிடுவாங்க. அப்புறம் நான் சத்யராஜ் சார்லாம் ஒன்றா வருவாங்க இல்லையா. அப்போது
தேவா சார் தனியாக தான் கார்த்திகை போயிட்டு உள்ள ரூமில் கொடுங்கன்னு ஒரு லேடி அனுப்பிச்சிருவாங்க. இது எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது இவங்கெல்லாம் பண்ணுவாங்க, மணிவண்ணன், சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார் எல்லாம். அப்போ நம்ம அவங்க யாருன்னா உள்ளே வரும்போது நம்ம வெளியே போய் தானே உட்காந்து காய்ச்சி சாப்பிடுவோம். ஒரு பொண்ணு உள்ளே இருந்தால் தப்பாக நினைப்பாங்க, நான் வெளியே வாமா காய்ச்சி சாப்பிட்றேன்னு வேணும். ஆஹா மாட்டியப்பா நீ தேவா சார்னு வேற கிண்டல் பண்ணி இருப்பாங்க சார். அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது கம்போஸிங் அப்பாற்பட்டது சார். வெறும் போனோம் அங்கே போய் அப்படியே கம்போஸிங் பாட்டுக்கிட்டெல்லாம் இல்லை. 75% ஹாப்பி ஜாலி, 25% கம்போஸிங். ஆனால் அவர் படத்தில் பார்த்தா எந்த காலகட்டத்தில் மணிவண்ணனோட உங்களுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது? மணிவண்ணன் சார் வந்து எப்படின்னா சத்யராஜ் மூலமாக பழக்கம் எனக்கு. சத்யராஜ் சார் மூலமாக வந்து எப்படின்னா வில்லாதிலன் இதுக்கு டிஸ்கஷன் போக முக்கியமான கதை. ஆமாம், டிஸ்கஷன் போக போக 2 வருஷமாக டிஸ்கஷன் அந்த படம். தாய் மாமனுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிட்டோம் டிஸ்கஷன் போகும்போது. அப்போது என்ன பண்ணார், அறிமுகப்படுத்துகிற சார் சார் தலைவா பயங்கர ஃபேன் தலைவா, நான் பயங்கர படம் ரசிகன், நான் செம்ம ரசிகன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காதல் ஓவியம் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும். அவன் கண்ணு தெரியாதான் இந்த கேரக்டர். அப்போ ராதா வந்து கையில் வந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டு வருவான் கோயிலுக்குள்ளே. அப்போ அவன் கேட்பான், பொன்னி அந்த அந்த பொன்னி அவர் பேர், பொன்னி கையில் ஏதாவது கனமான பொருள் வச்சுருக்கிறியா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை நீ நடந்து வரும்போது கொலுசு சத்தம் மட்டும்தான் கேட்கும், அதில் ஒரு சின்ன சினுங்கள் இருந்தது, அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இதான் டைலாக். இந்த மாதிரி சின்ன சின்ன அவரை ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி அந்த சிவகுமார் ஒரு படத்தில் சுதந்திர தியாகியாக வருவார். இவர் கஸ்டோர் பண்ணியிருப்பார் சத்யராஜ். இதை அவுட் போட்டு ஒரு டைலாக் பேசுவார், அதெல்லாம் சூப்பர். அது ஆனால் சொன்னேன் தலைவா பயங்கர ரசிக்க தலைவா அப்படியே. ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டது வந்து புஸ்தகம் படிக்கல தலைவர். நான் வந்து படிப்பேன் சார். என்ன புத்தகம் படிப்பீங்க? சரி பாலகுமாரன், நமக்கு தெரிஞ்ச சொல்ல முடியும், தி ஜானகிராமன், இது மாதிரி வாழ்க்கா முதல் கங்கை வரை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. இல்லை சார், வர வாங்கி படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய படிங்க. ஓகே சார் தேங்க்யூ. அதுலேருந்து அப்படியே பழக்கமாயிட்டார். அப்படி அவர் தோல் மேலே கை போடுற கேரக்டர் தான், யாராக இருந்தாலும் தோல் மேலே கை போட்டுவார். அவர் என்ன பண்ணார், எங்கேயா ஷூட்டிங் போகும்போது என்ன பண்ணுறாரு, டக்குன்ட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர் விட்டுவார். இப்போ இங்கே இது மாதிரி ஒரு பொருள் வைங்க அப்படின்னால தலைவர் இங்கே வச்சா நல்லா இருக்குல்ல தலைவர் நம்மகிட்ட கேட்பார். அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் அப்படியே திரும்புவா. புதுசாக ஒருத்தர் கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் ரொம்ப ஜாலியாக அப்புறம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா அவர் அந்த படத்தை டிஸ்கஷன் போய் அவர் சத்யராஜ் சார் அவர் நல்லா ஓட்டுவாங்கல்ல, சத்யராஜ் சார் நிறைய. ஆமாம், அதேமாதிரி தோழர் பாண்டியன் படம் பார்த்துட்டு வந்து நான் ஃபஸ்ட் ஷோ வந்து இதில் கிருஷ்ணவேணியில் படம் பார்க்குறேன். பார்த்துட்டு பொள்ளாச்சிக்கு போகிறேன். சத்யராஜ் சார் அதான் படம் எப்படி இருந்தது சார், செம்ம ஓப்பனிங் சார், சட்டையை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வராங்க மன்னன் படத்தில் வர மாதிரி. படம் தான் சார் சும்மா ஆனால் அது சத்யராஜ் சார் சொல்லிட்டு உடனே அப்படியா நம்ம அவர் ஏதோ ஒரு சொன்னார். சொல்லி முடிச்சோன்னே மணி என்ன தலைவா படம் எப்படி இருந்ததா சார், நல்லா இருந்தது சார், நல்லா ஓப்பனிங்காக அதுக்கெல்லாம் இருந்தது. ஆனால் நீங்கள் தப்பாக சார், நீங்கள் பேசுகிறது சுத்தமாக புரியல சார், ஒரு மாதிரி கருன்னுது அப்படின்னா. நீங்கள் வேறங்க நல்லா தானே பேசுங்க, அப்புறம் என்ன பேசுகிறீங்க சார், சும்மா ஏதாவது சொல்லிட்டு போகிறதுக்கா அப்படின்னாரு. அவர் உங்கள் நல்லது சொல்கிறார் சத்யராஜ். ஆமாம், அவர் உங்கள் நல்லது சொல்கிறார். இனிமேலாவது நைட்டு பூரா கண்ணு முடிச்சு டப்பிங் பேசாதீங்க, எதுக்கு அதுக்கு நல்லது சொன்னால் கேட்டுங்க தலைவா அப்படின்னு. அவர் தான் ரொம்ப ஜென்னின்னு உடனே அவர். ஆனால் அது அந்த நேரத்தில் அது கொஞ்சம் கடுப்பாக தவிர மற்றபடி இவங்க ஓப்பனாக பேசுகிறான்றது அந்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி. அமைதிப்படையிலேருந்து எனக்கு பழக்கம் அவர். அப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார். ரொம்ப எங்கே பார்த்தாலும் தலைவா என்ன தலைவா தலைவா கூட என்ன தலைவா அப்புறம் தலைவா நான் சத்யராஜ் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்கிறேன் தலைவா, ஃபீல் பண்ணி சொல்கிறேன். சத்யராஜ் நான் தான் நடிக்கிறேன், காரத்தில் வந்து சத்யராஜ் மாதிரி நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கிறாருங்க. இவனுக்கு என்ன தடவை பண்ணுறது? ஐயோ ஐயோ, அந்த மாதிரி அவர் ஒரு நிறைய பண்ணு தலைவர். அவரோட நிறைய காமெடி. ராஜா மகன் படங்க இந்த இதில் எம்எம்ல பார்க்குறோம். பார்த்துட்டு வெளியில் வந்தேன். என்ன தலைவா அதனால் இல்லை தலைவா அது அவரா அவனே ஓகே சார், பட் செகண்டாக பாருங்களா செகண்டாக பார்த்து என்ன தலைவா அது சீமான் தலைவா காதையை கெடுத்து விட்டான் தலைவா ஃபுல் பண்ணி சீமான போட்டு. நான் சீமாட்ட சொல்லுவேன் ரசிப்பா அப்படி, அவருக்கு உள்ள நடிச்சு அவருக்கு எடுத்துட்டாருவாமா அவன் மாமா சொல்ல அப்படி அந்த மாதிரி. ஐயோ வா, அதெல்லாம் ஒரு உண்மையிலே பொற்காலம் தலைவர். சினிமா வந்து
அது டைரக்டர் ஈஸியாக பார்க்கலாம், நடிகர்களை ஈஸியாக பார்க்கலாம். ஒரு அந்த எப்படி இந்த ஒரு இப்போ நீங்களாமே நம்ம இப்போ எத்தனை வருஷமாக தெரியும் அந்த மனோபாலன் எல்லாருமே அவ்வளோ க்ளோஸ்னஸ் இருக்குது சார். இப்போ அது இல்லை. அது ரைட். அந்த எப்போ இது கேரானு ஒரு கலாச்சாரம் வந்ததோ அதுலேருந்து மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, பாலுக்கு ஒரு நல்ல நண்பர். மணிவண்ணன் வந்து பாலுனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட நண்பர்? அவர் பேசிக்காக நாங்களாம் ஒரே ஊருக்காரரு. அவர் வித்தியாசமாக பார்க்க மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். ஆனால் டைரக்டராக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு டைரக்டர் ஒரு ஃபில்ம் இந்த டைரக்டர் ஒரு படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி எடுத்தாலும் காமெடி த்ரோ பண்ணி தான் டேரக்டரே காமெடி, இவர் காமெடி நல்லா எடுப்பாரே டேரக்டர்னு சொல்லுவோம். செல்வமாய் ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்ஷன் நல்லா பண்ணுவார் சார்னு சொல்லுவோம். அவர் டேரக்டர் ஒன்று எடுத்தோம்ல, டேரக்டர் பாரதாசன் எடுத்தோம்னா ஒரு லவ் காதல் என்பது வந்து பாரதாஜன் மிக பிரமாதம் சொல்லுவார்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மணிவண்ணன் காதலையும் எடுப்பார், ஆக்ஷனும் எடுப்பார், காமெடியும் எடுப்பார், குடும்ப கதையும் எடுப்பார். நாகராஜ சோழன் எம்எல்ஏ படத்தில் மணிவண்ணனோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தாங்க. அது ரொம்ப எளிதாக இருந்தது. அவரோட பாணி வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இங்கே தான் வெளியில் அந்த வரவேற்பறையில் வந்து உட்காந்துக்குவார். வந்தோடனே ரொம்ப நேரம் அரசியலே அரட்டை தான். அவருக்கு பாடல் சாட்சியை சொல்கிறேன் அப்படின்னுவார். நான் வந்து உடனே உதவியாளன் சொன்னோடனே அதுக்கு ஒரு பாட்டு சார், அப்புறம் இதுக்கு ஒரு பாட்டு சார், இவ்வளோ தான் பாடல் சூழல். அவர் அந்த பொண்ணு அவன் போகிறான், அவன் போனால் அங்கே ஒருத்தி ஆடுறா, அதுக்கு ஒரு பாட்டு சார், போட்டு கொடுத்துருங்க சார், அது நான் வரேன் சார் அப்படின்னு கிளம்பி போயிடுவார். அவ்வளோதான். எல்லாம் 5 பாட்டுக்கும் 1 லைனில் ஒரு 30 செகண்டில் சொல்லிட்டு போயிடுவார். நம்ம அதை புரிஞ்சு பண்ணிக்கணும். ஒன்றும் எதையுமே அவர் பெருசாக அலட்டிக்க மாட்டார். நீ நல்லா பண்ணுவேன்ற நம்பிக்கை இருக்க, பண்ணி கொடுத்துருன்றத மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான். நானும் அனுபவம் மட்டும் ஆஃபீஸில் இருக்கும்போது மணிவண்ணன் சார் வந்தார். டைரக்டர் படம் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு எனக்கு. ஆமாம் சார், என் படத்தில் நடி சந்தன காட்டுன்ற படத்தில் வில்லன் ரோல் ஒன்று இருக்குது சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளை காலையில் கேப்டன் வந்து இங்கே டப்பிங்கில் இருப்பார், நான் அங்கே இருப்பேன், நீ வந்துருந்தார். அடுத்த நாள் காலையில் போனோன்னா டப்பிங்லேருந்து கேப்டன் வெளியே வந்தோன்னா கேப்டன் அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த மாதிரி ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்கான், அந்த வில்லன் கேரக்டர் பண்ணலான்ட்டு. சூப்பர் அப்படின்ட்டார். எந்த இதுவும் கிடையாது சார். என்ன சார், அந்த காலத்தில் விஜயகாந்த் சார் படத்துலலாம் இல்லைன்னா 90லாம் பெரிய விஷயம். கை கொடுத்து பண்ணுங்கள், நல்ல ஹேரில் லாங்காக விட்டுருக்காரு, சூப்பராக இருக்குமே அப்படின்னா பண்ணிட்டார். ஃபைட்டு தெரியாது, கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மணிவண்ணன் சார், அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ ஃபைட்டர்ஸ் விட்டிங்கன்னா அப்படி அடி இப்படின்னுவாங்க, இவர் புதுசு, நான் அந்த ஃபைட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். அந்த ஃபைட்டு அந்த டைமில் பேசப்பட்ட படம். வெறும் ஜட்டியோட ஸ்விம்மிங் பூலில் ஓடி ஈடி எல்லாம் பண்ணி எல்லாம் டோட்டலாக எனக்கு அவ்வளோ டேக் கேர் பண்ணி அந்த ஃபைட்டை முடித்தார் கேப்டன். உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஓப்பனிங் கிடச்சி சார். அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வந்து தினத்தந்தியில் இப்போ வந்து புதுமுக அறிமுகன்ட்டு ஒரு பெரிய காலம் வரும். அதில் நம்ம குருவியார் அண்ணன் வந்து என்னை பற்றி நல்லா எழுதணுன்னு வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ள 6 படம் கமிட் ஆனேன். ஆனால் சார் எனக்கு அதிசயமான ஒருத்த மணிவண்ணன் என்னென்னா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு காரல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், தத்துவம், பெரிய அறிவு பயங்கரமான புத்தகங்களை டீப்பாக படிப்பான். ஷார்ப்பாக அப்படியே வந்து அமைதி அப்படியே வந்து எப்படின்னு எனக்கு வந்து இது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. இது ரொம்ப எனக்கு சாதாரணமாக சிதறம் மறந்துடுவான், நினைவு தப்பிடும், ஐயோ என்னமோ சொல்ல நினச்சேன்லாம் வரும். அது இல்லாமல் ரொம்ப இதுவே எனக்கு ஒரு அவனோட ஹெல்த் பாதித்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு இது. அந்த மாதிரி ஒரு 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 பித்தன், அறிவு பித்தன் மாதிரி அப்படி இருந்தான். இப்போ பல பேரை நம்ம சினிமாவில் சொல்லியிருப்பாங்க மதுவோடை வந்து இது பண்ணான். ஆனால் இவன் மணிவண்ணன் வந்து ரொம்ப டீப்பாக அதில் போகும்போது அது என்ன ஆகும் உள்ள ஒரு விஞ்ஞானபூர்வமாக யோசித்து பார்த்தேன். அது எவ்வளவு தூரத்துக்கு உள்ள உடம்பை பாதிக்கும் அப்படின்றது ஒன்று. அப்புறம் சினிமாவுக்கு தேவையானதை படிக்கலாம், தன் தொழிலுக்கு தேவையானதை படிக்கலாம். தன் தொழிலுக்கு தேவை அல்லாத உலக விஷயங்களை, பொது விஷயங்களை தேடுதல், இந்த சமூகத்திற்கு தேடணும். அது மாதிரி நம்மள்கிட்ட பேசும்போதே எந்த சப்ஜெக்ட் சொல்கிறாலும் அருமையாக பேசுகிறாரு. அதனாலேயே வந்து இந்த ஒரு விஷயம் ஒரு நெருடலாக இருந்தது. அதுக்கப்புறம் குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளை, அதுக்கான ஒரு பாதுகாப்பை, அதுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்காமல் விட்டுட்டான்ற மன வருத்தம். அதுக்கு நேரம் ஒதுக்கவே இல்லை. இது ரெண்டும் எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கறது தான் மணிவண்ணன்ட்ட. மணிவண்ணன் வந்து ரொம்ப ஜனரஞ்சகமான ஆள், ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆள். உங்களுக்கு இதில் நான் கல்லுக்குள்ள இடத்துல சார் 20-25 நாள் ஷூட்டிங் நடந்து 25 நாள் கண்டினியூட்டி பேப்பரு ஓட இதில் அடிச்சு தண்ணியில் போயிடுச்சு. ஞாபகம் தண்ணியில் போயிடுச்சு. ஒரே ரங்கராஜனுக்கு மனோபாலம் ப்ரெஷர் ஏறுது. ரூமில் வந்து உட்காந்து 20 நாள் விடுதையும் வந்து அப்படியே திருப்பி எழுதி
வச்சதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு மனிதன். ரொம்ப ஒரு எனக்கு நெருங்கிய நண்பர்களில் மணிவண்ணன் வந்து அவனுடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய இது. இந்த ரெண்டும் அவன் வந்து சரியாக செஞ்சிருந்தா ஒரு வேளை வந்து அவனுடைய வாழ்க்கை அற்புதமாக அமைஞ்சிருக்குமோன்ற ஒரு நண்பன்ற முறையில் இது நீங்கள் எப்பாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இதையே இது மாற்றிக்கலாமே? நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஒரு சிரிப்பு சிரித்து ஈஸியாக அதை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுவாப்புல. அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய நெருடல். ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல பண்பாளன், நல்ல நண்பன். எனக்கு இது மாதிரி இழப்புகள் வந்து நிறையா இருக்குது சினிமாவில். இந்த மாதிரி நட்பில் ரொம்ப இழப்புகள் நிறையா இருக்குது. இந்த அட்லாண்டிக்கில் தான் ரூம் சாருக்கு, பாரதிராஜா சாருக்கு பர்மனெண்ட். அங்கே போனோம்னா மணிவண்ணன் சாரை பார்த்துலாம். மணிவண்ணன் சார்கிட்ட படம் எடுக்க ஆரம்பித்தேன் அப்போலேருந்து. முடியல. ஆனால் இந்த 100வது நாள் படம் ரிலீஸ் ஆகிச்சு. படம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு எந்த டைரக்டர்கிட்ட சேரணும் அப்படின்னு விஜயகாந்த் சார் கேப்டன் கேட்க வச்சு தப்புன்னு மனசில் வந்துச்சு. பாரதிராஜா சார்கிட்ட தான் சேர முடியல. மணிவண்ணன் சார்கிட்ட சேர்ந்தோம்னா அது போதும் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன் சார்கிட்ட அப்படின்னு உடனே வந்துடு. சரி நான் லெட்டர் தரேன் அப்படின்னு ராவத்தர்கிட்ட பார்த்து, நீ லெட்டர் ஒன்று எழுதுப்பா நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு விட்றேன், சார்ட்ட போய் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. ராவத்தர் எழுதினார். விஜயகாந்த் சார் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. சூப்பர். மணிவண்ணன்னா கிராஃப்ட் மேன். அப்போ ஒரு செதுக்கிய தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு சிற்பியை சிலையான மாதிரி தான் ஒரு அற்புதமான மனிதன். ஆனால் அவன் படைப்புக்கு எவ்வளோ அக்கறை செலுத்தினானோ அவ்வளோ தூரம் குடும்பத்துக்கு செலுத்துறன்றது. அது எனக்கு இந்த முறைக்கும் அது ஒரு பெரிய நெருடல். என்ன இவ்வளோ ஷார்ப்பாக வந்து அப்படியே இருப்பான். அப்படியே வந்து படிக்கிறதுலேருந்து அந்த ஆற்றல், அதுவும் அந்த ஒரு வரியில் இருக்கும் சார் அந்த தத்துவம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவன் இறந்ததுக்கப்புறம் அவனோட புக்ஸில் நிறைய புக்ஸை நான் வச்சுருக்கேன். தேதி வாரம் வாங்கின புக்கில் மணிவண்ணன் அப்படின்னு எழுதி அந்த தேதி போட்டிருப்பாப்புல. அப்புறம் அவனோட குறிப்புகளோட அந்த புத்தகம் இருக்குது. ஒரு வரியை படிக்க முடியல நமக்கு. ஒரு வரியை படிச்சுட்டு 1 மணி நேரம் சிந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதை வந்து அவன் அப்படியே படித்து அதுக்கு குறிப்பு எழுதி வச்சுருக்கான். குறிப்பு எழுதி வச்சுருக்கான். இந்த மாதிரி மனிதர்கள் வந்து பாதுகாக்கப்படணும், இல்லாட்டி அவர்களை பாதுகாத்துக்கணும். அதாவது சினிமா உலகத்துக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியவங்க இவங்க உடல்நலத்தை வந்து பாதுகாக்கிறது வந்து சினிமாவுக்கு நல்லது. அதை வந்து யோசிக்கணும். இங்கே கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு கீழே டைரக்டர்ஸ் காலனின்னு இருக்குது. அப்போ அங்கே தான் வந்து இப்போ கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ்னு சந்திராபாகம் அதெல்லாம் இருக்குது. ஏற்ற மாதிரி அது பக்கத்தில் அது டைரக்டர்ஸ் காலனி. அங்கே தான் வந்து டைரக்டர் குடியிருந்தார் குவார்ட்டர்ஸில். நேராக அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த லெட்டர் கொண்டு போய் கொடுத்தேன். அவரை பார்க்குறதுக்கு அது ஒரு பெரிய பயணம்னு வச்சுக்கிறீங்களேன். அது ஒரு மலையேறின கதை. வந்துட்டு மலையேறி கடைசியாக அவங்க அப்பா வந்து சேர்ந்த சூலூர்லேருந்து அவங்க அப்பா வந்து சேர்ந்தாங்க மணிவண்ணன் சார்ட்ட. இவன் டேரக்டர் எப்போ எந்திரிப்பாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அப்பா வந்து காலையில் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அவரை தாஜா பண்ணி டேரக்டர் எப்போ எந்திரிப்பார் ஐயோ நீ நின்றுக்கிட்டே இருக்கிற, அவன் இங்கே இல்லையா ஊருக்கு போய்யா அப்படிப்பா திடீர்னு. நான் ஒரு 10 நாள் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டவே, ஆனால் ஐயாட்ட கேட்டிருக்கலாமே அப்படின்லாம் நான் கடந்து கடைசியாக தவிச்சு குவிச்சு டேரக்டர் பார்த்து லெட்டர் விட்டேன். லெட்டர் கொடுக்கட்டி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன். வீட்டுக்குள்ளே போனால் இவ்வளோ தான் ரூமு. இந்த ரூமுக்குள்ளே 3/4 வாசிக்கு ஒரு பெரிய காட்போர்டு சார். அந்த போர்டு முழுக்க ஒரே க்ளோஸ் தான் பாரதிராஜா சார். ஆமாம். அதை பார்க்க விட்டு பிரமிச்சு போயிட்டேன். வந்துட்டு ஒரு குருநாதர் மேலே மரியாதை இருக்க வேண்டியதான். ஆனால் இவ்வளோ பெரிய மரியாதைங்கிறத அவரை அளவு வச்சு காமிச்சிருக்காரு. இதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற போது அந்த குரு மரியாதையை அங்கே பார்த்தேன். பார்க்க விட்டு அவர் உட்கார சொன்னார். ஆனால் அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த குரு மரியாதை எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு அங்கேருந்து. சூப்பர். ஐயா சார் நீங்கள் உட்காரு உட்கார்றா. இப்போ என்னடா நம்ம வீட்டுக்குள்ள தான்டா இருக்கேன், உட்கார் நீங்கள் உட்காருங்க சார். அவர் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் உட்கார்ந்தேன். அங்கேயே குரு மரியாதை எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன போச்சு, கதை சொல்கிறான் அப்படின்னாங்க. திடீர்னு கதை சொல்கிறான்னு கேட்டுவிட்டாங்களே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கர்ணன் சாரனுடைய ஜெய்சங்கர் சார் நடித்தது கங்காங்கிற படம். அந்த படம் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசட்டு தைரியத்தில்
அந்த கங்கா படத்தினுடைய கதையை இந்த குதிரை இந்த சமாச்சாரம் துப்பாக்கி இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் குடும்பத்தில் அப்பா அம்மாவை வந்து இழந்துட்டு அதே அப்பாவை இழந்த இடத்துலையே அந்த வில்லன்களையும் கொண்டு வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் வில்லேஜை வச்சே சொன்னேன். அதாவது புதுசாகலாம் சொல்ல, அந்த குதிரையில் வர்றது அப்போ ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க இங்கிலீஷ் ஹாலிவுட் மியூசிக், அந்த மியூசிக்கெல்லாம் சொல்லாமல் இதை மட்டும் சொன்னேன். நல்லா இருக்குடா அப்படின்ட்ட சாரு. மணிவண்ணன் சார்கிட்ட வந்து பாலன் சொல்லிட்டு ப்ரொடியூசர் இருக்காங்களே, ஜீவபாலன் சாருக்கு வளையல் சத்தம்ங்கிற படம் வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து மணிவண்ணன் சார்கிட்ட கால் சீட் கேட்டு அது முடியலை அப்படிங்கிறதுனால அப்படி வந்து ஒதுங்கினது தான் ஜீவபாலனுக்கெல்லாம் வாய்ப்புகள். அவர் வளையல் சத்தம் பண்ணார், தப்பு கணக்குன்னு பண்ணார். இப்போ அப்படி நைஸாக வந்து ஜீவபாலன் என்னை கூப்பிட்டுக்கிட்டாரு. அந்த டைமில் இங்கே அட்டன் பண்ண முடியலை. அப்போ நடுவில் வந்து நுழைஞ்சுக்குவோம். டேரக்டருக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, யார் யார் இருக்கிறா யார் யார் போகிறா அப்படிங்கிற மேட்டர்லாம் இல்லை. அவர் ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் எழுதி நான் பார்த்தது சார் மணிவண்ணன் சார். என்ன கையில் ஒரு பேப்பர் இருக்காது, ஒரே நாளையில் 3 ஷூட்டிங் அட்டன் பண்ணுவார். 3 ஷூட்டிங்லேயும் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, எடிட்டிங்கில் வந்து பார்த்தாக்கா, எங்கடா அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிருந்த ஷாட் எடுத்தேன்னு எங்கே தேடி கண்டுபிடிங்கடா, எடிட்டர் கட் பண்ணி போட்டிருப்பாரு. அப்படிங்க தேடுவோம் சார், ஃபிலிமாக எடுப்போம், எடுத்து பார்த்தாக்கா அந்த ஷாட் இருக்கும். அந்த லெவலுக்கு சார் அவர், அதாவது இப்படி ஒரு ஜீனியஸாக அதுக்கப்புறம் பார்க்கல, அதுக்கு முன்னாலேயும் நான் பார்த்ததில்லை என் லைஃப்பில். அப்படி ஒரு ஜீனியஸ் அவர். திடீர்னு வந்து ஏடா நேற்று கொண்ட ஒன்று சொன்னேன், அது செஞ்சியா அப்படின்னு. இல்லை கேசவனை போய் பார்க்க சொன்னேன் அப்படின்னு. பார்த்துறேன் சார். அப்போ போனேன் இல்லை சார் அப்படின்னு. சரி சரி நாளைக்கு போய் பார்த்துறேன், நான் சொன்னது சொல்லிடு அப்படின்னு பாருங்க சார். என்ன காரணம்னாக்கா, அவரே எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுனால இந்த அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன வேலையை இந்த செய்யணும் அப்படிங்கிற சமாச்சாரத்தில் மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க சார். அவர் சேர்த்துக்கிட்டதுலேருந்து தர்மத்துக்கு தான் சார். அதாவது ஒரு அவருக்கு பணி செய்யணும், அவருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக சார் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த லெவலில் தான் சார் அசிஸ்டண்ட்டுகளெல்லாம் அவர் வந்து அந்த கம்பெனியில் பேட்டா வாங்கியிருப்பேன், இந்த கம்பெனியில் பேட்டா வாங்கியிருப்பேன், 3 கம்பெனிக்கு இன்றைக்கி பேட்டா வந்துருப்பேன், ஜாலி தான் அப்படின்னு பாருங்க சார். ஏன்னா ஒரே நேரத்தில் 4-5 படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர்களில் ராமநாராயணன் சாரும் வந்து மணிவண்ணன் சார் தான். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் தான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நல்லா கலகலப்பாக இருப்பாங்க. அந்த மணிவண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கோவக்காரர். ஆமாம். உங்களை வந்து கடுமையாக அப்பா திட்டிருக்காரா? இல்லை சார், அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கோவக்காரரே இல்லை சார். நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கோவக்காரர்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, இதுதான் அவர் போடுற வேஷம், அவரோட நடிப்பு திறமை. அதாவது ப்ரொடியூசருக்கு வந்தாங்கனாக்க வந்து எங்களை கோச்சிக்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்கனாக்கா, உங்கள் ப்ரொடக்ஷன் லெவலில் அங்கே ஏதோ ஒன்று குறை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஏதாவது செட்லையோ அல்லது இல்லையோ அல்லது மற்ற ஆர்டிஸ்ட் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அவங்கள ஏதாவது ப்ரொடியூசர் திட்டாக்கா மறுபடியும் கால் சீட்டு கொடுத்து வரமாட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த டயத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் யார் இருந்தாலும் சரி வந்துட்டு கொஞ்சம் கோபமான வார்த்தைகளை, தடிமமான வார்த்தைகளை சொல்லி அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் நீங்கள் போக விட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வாட டீ எடுத்துருவேன் உட்காரு, நீ உனக்கு எடுத்துகிட்டு போண்டியா, உனக்கு ஒன்று கொண்டு வாடா, ராதாகிருஷ்ணன் கொண்டு வா, ராதாகிருஷ்ணன் தான் பையன் பேர், அதுல டைட்டில் ராதாகிருஷ்ணன் தான் சாப்பிட்றா அப்படிம்பாரு. அப்போத்தான் நம்மளாக புரிஞ்சுக்கணும், ஆகா ப்ரொடியூசர் சைடு அல்லது யாரோ பிடிக்காத மேனேஜர் அந்த சைடு அவங்களையெல்லாம் பேச முடியாதுக்கு தான் நம்மளுக்கு திட்டம். உண்மையிலே அவர் கோவக்காரரே இல்லைங்க சார். மணிவண்ணன்ட்ட வேலை செய்யும்போது மணிவண்ணனை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம்னா எதை சொல்லலாம்? மணிவண்ணன் சார்ட்ட ஆச்சரியப்பட்ட விஷயம், அவர் சார் வந்து காலையில் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா வாமிட் எடுக்கிற சத்தம் கேட்கும் பயங்கரமாக, வா ஊ பெரிய ராட்சசனோட. இப்போ வந்து இந்த கேம்ஸில் சவுண்டு வந்து இல்லை குழந்தைய பார்க்கும்போது அது ஊ அப்படின்னு யாரோடைய சண்டை போடுற மாதிரி பயங்கரமாக சவுண்டு கேட்கும். என்னன்னாக்கா அவர் பல்லு வலிக்கிட்டு நாக்கு இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சவுண்டு ஒன்று கேட்கும். அது கேட்க விட்டு சாருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, ஐயோ ஐயோ இனிமேல் ஷூட்டிங்கே இருக்காது அப்படிங்கிற லெவலுக்கு பயமாக இருக்கும். கட் பண்ணால் சார் அப்படி வந்து ஸ்லிம்மாக வருவார். இப்போ சென்ட் கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு சும்மா ஃபேஷனாக உங்களை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவார். இப்போ டிசைன்லாம் நீங்கள் போடுறீங்களே, இந்த டிசைனாக போடுவாருங்க சார். போட்டு அவருக்கு கார் வாங்குறது ரொம்ப பிடிக்குங்க சார், மாற்றி மாற்றி கார் வாங்குறது, வாட்ச் மாற்றுறது ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ்ஸை நல்லா பண்ணிக்கணும். பெர்ஃப்யூம்ஸ் வந்து
அவர்கிட்ட வராத பெர்ஃப்யூம்ஸே இருக்காது. மெனக்கட்டு அவர்கிட்ட இதுக்காகவே வருவாங்க சார். சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தாலும் வந்துட்டு அந்த சம்மந்தம் ஃப்ரெஷ்ஷாக வருவாருங்க சார். நைட்டு வந்து 5 மணிக்கு பேக்கப் சொல்லுவாருங்க சார். காலையில் மறுநாள் காலையில் 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு 8:30 மணிக்கு நீங்கள் அவர் வீட்டில் போய் நின்னீங்கன்னாக்கா 8 மணிக்கே அவர் வந்து பக்காவாக ரெடி ஆகி காரில் வந்து அப்படி புதுசாக பார்த்தா இன்றைக்கிட்டே வந்து முதல் ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி அப்படி துள்ளி குதிச்சு வந்து ஏறுவாருங்க சார். அதை பார்க்கும்போது பிரமிப்பாருங்க. 3 மணி நேரம் தான் தூக்கம். 3 மணி நேரம் தான் தூக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.